दाङ्गं गपोनिष्ठं शान्तानन्दभूद्वहं भजामि यमिनां श्रेष्ठम् अवधूतमहर्निशम् नमः कूटस्थरूपायै चिद्रूपायै नमो नमः नमो वेदान्तवेद्यायै भुवनेशी नमो नमः சாஸ்திரங்களில் நாம் அனைவருமே பரபிரம்ம அம்சம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார்கள். ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி, ஏகைவ சக்தி பகுதா விபின்னா, பராஸ்ய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே. ஒன்றும் பலவாறாக தோற்றமளிப்பதாக தான் சாஸ்திரங்கள் நமக்கு அறிவுறுத்துகிறது. அதற்காக தான் தர்ம அர்த்த காம மோட்சங்கிற 4 வித புருஷார்த்தங்களை நம் வாழ்க்கையில் குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு தர்மப்படியே நாம் எல்லாத்தையும் செய்து தரும் வந்தோமேயானால் மோக்ஷ சாம்ராஜ்யம் கண்டிப்பாக கிடைக்கும். விடுபடுதல், சாட்சி மாத்திரமாக இருந்து எல்லாத்தையும் கவனித்து பார்த்து வருதல், இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி நாம் எதற்கண்டும் இன்பம் வந்தால் ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிக்காமல், துன்பம் வந்தால் துவண்டு போகாமல் இருக்கக்கூடிய தன்மையை உணர்ந்து மோட்ச சாஸ்திரங்களை அபியசித்தோமேயானால் நமக்கு கண்டிப்பாக மோட்சம். அதில் ஸ்ரவண மன்னன நிதித்தியாசனம் வைத்திருக்கிறார். மற்பிண்டமேகம் பகுபாண்ட ரூபம். ஒரே களிமண்ணு தான், களிமண்ணு ஒன்று தான். ஆனால் அந்த பாத்திரம் செய்கிறவன்ட்டு கொடுத்தா அவன் அழகழகாக விதவிதமான பாத்திரங்கள் அகல்வடத்துலேருந்து ஆரம்பித்து பெரிய குடம் மட்டும் நமக்கு செஞ்சு கொடுக்குறோம். அதே மாதிரி சுவர்ணமேகம் பகுபூஷணாத்மகம். ஒரே தங்கம் தான் நாம் எப்படியெல்லாம் டிசைன் கேட்குறோமோ அப்படியெல்லாம் செய்து கொடுக்கிறார்கள். ஒரு பவுனை 5 பவுனை ஆக்கி காட்டணும்னா கூட அதுக்கு நீ வசதிகள்லாம் இருக்கு, பார்த்தா பெருசாக தெரியுது. ஆனால் அது என்ன அளவு பார்த்தா 1 பவுன் 1.5 பவுனுக்குள்ள தான். தூரத்துலேருந்து பார்த்தா 5 பவுன் மாதிரி தெரியுது. அதனால் ஒரே சுவர்ணத்தை நாம் பலவிதமாக மாற்றலாம். கோக்ஷீரமேகம் பகுதேனு ஜாதம். ஒரே பால் தான், எல்லா பட்சமானும் நமக்கு போகுது. அது மாதிரி ஏக பரமாத்மா பகுதேன வர்த்தி. ஒரே பரமாத்மா தான் எங்கும் நீக்கமர நிறைந்து நடப்பன ஊர்வன பரப்பன அசைவன அத்தனையிலையும் இருந்து இயக்கி கொண்டு வருகிறார். அந்த ஸ்வரூபத்தை நாம் அடையணும்னா கண்டிப்பாக இதிகாசம், வேதம், புராணம் இவற்றுக்குள்ள நாம் வந்தால்தான் அந்த ஸ்வரூபத்தை நம்மளால் அடைய முடியும். அதில் இந்த தேவி மகாத்மிய கிரந்தத்தில் பார்த்தோமே ஆனால் பிரம்மசக்தியாக முதல்ல இருந்தது பிராதானிக ரகசியங்கிற பின்பகுதியில் சொல்கிறார்கள். சர்வஸ்யாத்யா மகாலட்சுமி திரிகுணா பரமேஸ்வரி. மகாலட்சுமி தான் 3 குணங்களோடு விளங்கி இருந்து உலகத்தை எல்லாம் வியாபிய கிருஷ்ணம் வியவஸ்திதா. அவருடைய உருவம் எப்படின்னா மாதுளங்கம், கதா, கேட்டம், பானபாத்திரம் 4 கரங்களுடன் அந்த மகாலட்சுமி இருந்துதான் உலகத்தை படைத்து காத்து ரட்சித்து அனுகிரக சக்தியாக இருந்து அப்படியே திரோபவம் ஒடுக்கும் சக்தியாகவும் அவளே இருப்பதாக இந்த பிராதானிக ரகசியம் சொல்கிறது. அப்பேற்பட்ட மகாலட்சுமியை இன்னைக்கு ஷோடசலக்ஷ்மி மந்திர சகிதமாக சண்டி ஹோமம் பண்ணியிருக்கோம். அபிராமி பட்டர் 14 செல்வங்கள் சொல்லியிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும்.
ஆனால் ரிக்வேதத்தில் ஸ்ரீர்வர்ச்சஸ்வமாயுஷ்யமாரோக்கியமாவீதா சோபமானம் மஹீயதே தானியம் தனம் பசும் பகுபுத்திரலாபம் சதகம் வத்சரம் தீர்க்கமாயு. இதே தான் தனம் தரும் கல்வி தரும் அப்படின்னு அவர் சொன்னார். அதனால் தமிழில் இருக்கிறது சமஸ்கிருதத்தில் இருக்குது, சமஸ்கிருதத்தில் இருக்கிறது தமிழில் இருக்குது. அதனால் இப்போ நாம் புரிஞ்சுக்க வேண்டியது எங்கும் நீக்கமர இருக்கக்கூடிய பரபிரம்மத்தை இந்த இடத்துல நாம் 27 நாளைக்கு சண்டி ஹோமமாக சண்டிகா பரமேஸ்வரியாக வழிபட்டு அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதில் இன்றைய தினம் ஷோடச மகாலட்சுமி மந்திர சகித சண்டி ஹோமம் 25 நாள் ஆச்சு. இன்னும் 2 நாள் பாக்கி இருக்கு. நாளைக்கு அஸ்வாரூடா. அஸ்வாரூடான அங்க பிரத்யங்க உபாங்க தேவதைகளில் ஒரு தேவதை. அஸ்வாரூடா மந்திர சகித சண்டி ஹோமம். நாளை மறுநாள் சாம்ராஜ்ய மகாலட்சுமி மந்திர சகித சண்டி ஹோமத்தோட இந்த 30வது 27 நாட்கள் நடைபெறக்கூடிய நட்சத்திர மண்டல சண்டி ஹோமம் பூர்த்தி அடைகிறது. எல்லோருக்கும் சொல்லி பூர்ணாகுதியை கண்டுகளித்து எல்லாம் வல்ல சத்குருநாதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய அனுகிரகத்தையும் பெற்று சுகானந்த சுகவாழ்வு வாழ தினமும் பிரார்த்தித்து மகிழ்கிறேன். ஜெய ஜெய புவனேஸ்வரி. ஓம் ஓம் ஓம். शक्तमत्परिपरिहरितोऽपि धीमा हृत्पङ्कजेन भवतीं स्मरदामयाद्ये पुष्पाञ्जलिश्चरणयोः अयं प्रकीर्णः षोडशमहालक्ष्मी स्वरूपिका परमेश्वरी नमो नमः. पुष्पमालां समर्पयामि.